வணக்கம்மா. வணக்கம். நான் இரா கணேசன். நல்லூர் வட்டம் அப்படிங்கிற அமைப்பு மூலமாக அதுக்கு ஒரு பொறுப்பாளராக நீங்கள் இருந்து இந்த பகுதிகளில் சிவகங்கை மாவட்ட பகுதிகளில் நீங்கள் சில வேலைகள் செஞ்சுருக்கீங்களா நான் கேள்விப்படுறேன். இந்த நல்லூர் வட்டம் மூலமாக நீங்கள் என்ன செய்வீங்க, உங்கள் பேர் என்ன, இப்போ நீங்கள் எங்கே இருக்கிறீங்க, அதை பற்றி கொஞ்சம் சொல்ல முடியுமா? தாராளமா. என்னுடைய பேர் சாந்தகுமாரி. நான் சிவகங்கை மாவட்ட பொறுப்பாளராக இருக்கேன் நல்லூர் வட்டத்தில். இதில் என்ன பண்ணுறோம்னா, நல்லூர் வட்டங்கிறது என்னென்னா, கலாம் ஐயாவோட இந்தியா விஷன் 2020 படி மாணவர்கள் தான் வருங்கால தலைவர்கள் அப்படிங்கிற கான்செப்டில் நம்ம மாணவர்களை, பள்ளிக்கூட மாணவர்களை பொறுப்புள்ள தலைவர் தான் உருவாக்குவோம். 5 பண்புகள் மூலமாக கல்வியில் முதன்மை, தனித்திறன், நற்பண்புகள், சமூக பொறுப்பு, தலைமைத்துவம், இந்த 5 பண்புகளில் அவங்கள்ட்ட கேள்வி எழுப்பி சிறப்பான முறையில் பதில் சொல்கிறவங்களுக்கு நம்ம மாணிக்க மாணவர்கள் கண்டது. அதாவது தலைவராகிறதுக்கான பொட்டென்ஷியல் அவங்ககிட்ட இருக்குது, சாத்தியக்கூறுகள் இருக்குங்கிறத அது அர்த்தம். அவங்கள அதை வாரந்தோறும் இணையவழி சந்திப்பு மூலமாகவும் நேரடி சந்திப்பு மூலமாகவும் சந்திக்கிறீங்க. சரி, இப்போ 3+1 அப்படிங்கிற மாதிரி ஏதோ ஒன்று பண்ணுறீங்க அப்படிங்கிறாங்க. அதில் 3+1 1 வாங்கினா 3 ஃப்ரீ மாதிரி அது மாதிரி ஏதோ 3+1 என்ன? அது 3+1னா என்னன்னா, இந்த பள்ளி முதல்ல வீட்டுக்கு அவங்க பொறுப்படுத்துக்கிறாங்க. வீட்டில் ஒரு செயலுக்கு அவங்க பொறுப்படுத்துக்கிறாங்க. அடுத்து பள்ளிக்கூடத்தில் பொறுப்படுத்துக்கிறாங்க. பள்ளிக்கூடத்தில் ஒரு குழு உருவாக்கி குழுவாக செயல்படுறது பள்ளிக்கூடத்தில் பொறுப்படுத்துக்கிறாங்க. சமூகத்தில் பொறுப்படுத்துக்கிறாங்க. அவங்க இருக்கிற வீதியில் தூய்மைப்படுத்துறதோ அங்கே இருக்க பிள்ளைங்க எல்லாம் சேர்ந்துட்டு பொறுப்படுத்துக்கிறது. என்னுடைய நாட்டுக்கு நான் பொறுப்பு, என்னுடைய பள்ளிக்கு நான் பொறுப்பு, என்னுடைய தேர்வுக்கு நான் பொறுப்பு. சின்ன வயசுலேயே அந்த பொறுப்பை உண்டாக்கணும் அப்படிங்கிற நோக்கத்தில் சரி. அதாவது செயல்படுறவங்க தான் தலைவராக ஆக முடியும். அதனால அந்த தலைமைத்துவத்தை தலைவர்கள் பொறுப்பில்லாமல் இருக்கக்கூடாது, பொறுப்புள்ளவங்களா இருக்கணும் அப்படிங்கிறத நம்ம இப்பவே உண்டு பண்ணணும். எனக்கு என்ன வந்துச்சு அப்படின்னு போகாம இது என்னாலதான் மாற்ற முடியும், என்னுடைய நாடு நான் தான் பொறுப்பு அப்படிங்கிற உணர்ச்சியை நாங்கள் அந்த என்னுடைய நாடு, இந்த நாட்டில் எனக்கான கடமைகள் இருக்கு, அதாவது நான் செய்ய வேண்டிய கடமை, உரிமையை மட்டும் கேட்க மாட்டேன், கடமையும் செய்வேன் அப்படிங்கிற எண்ணத்தை நீங்கள் உருவாக்குறீங்க. நாடு உனக்கு என்ன செஞ்சிச்சு அப்படின்னு எனக்கு என்ன செஞ்சுன்னு கேட்காம நாட்டுக்கு நான் என்ன செஞ்சேன் அப்படிங்கிற கேள்வியை கேட்க வைக்கிறதுக்கு முயற்சி பண்ணுறீங்க. சரி, இப்போ இந்த பள்ளியில் செய்யக்கூடிய இந்த செயல்பாடு வீட்டுக்கு போகிற அளவுக்கு, இந்த பள்ளியில் செஞ்சது மாதிரி நான் வீட்டையும் உருவாக்குவேங்கிற அளவுக்கு அவங்களுக்கு என்ன, எப்படிப்பட்ட மனோபாவத்தை அப்படி உருவாக்குவீங்க? அதாவது வீட்லையும் அவங்க பொறுப்படுத்தி செயல்படணும். எல்லா இடத்துலையும் அவங்க பொறுப்புணர்ச்சியும், ஒரு தலைவர்னா எல்லா இடத்துலையும் சரியில்லைன்னா எல்லாத்துக்கும் நான் தான் எடுத்து பொறுப்படுத்தி செயல்படணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை உருவாக்குறாங்க. இங்கே மட்டும்தான் நான் செயல்படுவேன், அலுவலகத்தில் மட்டும்தான் செயல்படுவேன், பள்ளிக்கூடத்தில் மட்டும்தான் செயல்படுவேன்னு இல்லாமல் எங்கே சரியில்லாமல் இருந்தாலும் அதை நான் தான் மாற்ற முடியும், நான் தான் பொறுப்படுத்த முடியும் அப்படிங்கிற கான்செப்டுக்காக நம்ம அந்த வீட்லேயும் நம்ம பொறுப்படுத்துகிறோம், பொறுப்படுத்தி செய்ய வைக்கிறோம், சமூகத்தையும் பொறுப்படுத்தி செய்யணும். அதாவது இந்த சமூகத்தில், இந்த நாட்டில் எங்காவது ஒரு இடத்துல ஒரு தவறு இருந்ததுன்னா அந்த தவறுக்கு நான் கூட ஒரு காரணமாக இருந்திருக்கலாம். அதனால அந்த தவறை சரி செய்ய வேண்டிய இடத்துலையும் நான் இருக்கிறேன், அந்த தவறு நடக்காமல் இருக்கிறதுக்கான வாய்ப்புகளை உருவாக்குற இடத்துலையும் நான் இருக்கிறேன், நான் தவறு செய்யாமல் இருப்பேன். அப்படி இருக்கும்போது இந்த சமூகம் நல்லா இருக்கும், ஒரு நாடு நல்லா இருக்கும் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையை உருவாக்குறதுக்காக இந்த நல்லுறவு அமைப்பை நீங்கள் பயன்படுத்தி இந்த வேலையை செஞ்சுருக்கீங்கன்னு நினைக்கிறேன். நன்றி. வணக்கம்.